நெக்ஸ்ட் டாபிக் ஷார்ட் ஸ்டோரி. ஷார்ட் ஸ்டோரி அப்படிங்கிறது ப்ரோஸ் ஃபிக்ஷனுடைய ஒரு ப்ரீஃபான ஒர்க் தான் இந்த ஷார்ட் ஸ்டோரி. அது மட்டும் இல்லாமல் இது எது அனலைஸ் பண்ணுது அப்படின்னா இப்போ வந்து அது மட்டும் இல்லாமல் ஒரு நாவல் எதெல்லாம் அனலைஸ் பண்ணுதோ அதெல்லாமே இந்த ஷார்ட் ஸ்டோரியும் அனலைஸ் பண்ணுது. ஃபார் எக்ஸாம்பிள் காம்போனண்ட் எலமெண்ட்ஸு, டைப்பு, நரேட்டிவ் டெக்னிக்ஸ் இதெல்லாம் நாவல்லையும் இருக்கும். அதே போல் ஷார்ட் ஸ்டோரிலையும் இதெல்லாம் அதே அப்ளிகபிள் தான். அடுத்து என்ன சொல்கிறாங்க, இந்த ஷார்ட் ஸ்டோரி அப்படிங்கிறது அனெக்டோட் அப்படிங்கிறதுக்கு டிஃபரான ஒரு விஷயம். அனெக்டோட் அப்படின்னு என்னென்னா ஒரே ஒரு இன்சிடென்ட் பற்றி மட்டும் சொல்கிறது தான் அனெக்டோட். ஸோ நாவல் ஷார்ட் ஸ்டோரி அப்படிங்கிறது அந்த அனெக்டோட் அப்படிங்கிறத விட ஒரு டிஃபரான ஒரு விஷயம்தான். அடுத்து நாவல் அப்படிங்கிறது எதை ஆர்கனைஸ் பண்ணுது அப்படின்னா ஆக்ஷன் ஆர்கனைஸ் பண்ணுது, தாட்டு, டயலாக், ஒரு கேரக்டரோடைய டயலாக், இது எல்லாமே ஒரு ஆர்ட்ஃபுல் பேட்டர்னில் அந்த பிளாட்டாக கொண்டு போகுது. அந்த கதையை ஆர்ட்ஃபுல் பேட்டர்னாக கொண்டு போகுது. எது நாவல் கொண்டு போகுது. இது வந்து ஆடியன்ஸுக்கு கரெக்டான எஃபெக்ட், ஒரு எமோஷன் கொண்டு போகிறாங்க அப்படின்னா எமோஷனை கரெக்டான எஃபெக்டோட கொண்டு போவாங்க. அதுதான் இந்த ஷார்ட் ஸ்டோரியில் கரெக்டான எஃபெக்டோட கொண்டு போவாங்க. அடுத்து அண்ட் ஆஸ் இன் நாவலில் ஒரு நாவல் ஆஸ் இன் இந்த நாவல் த பிளாட்ஃபார்ம் நாவலில் பிளாட்ஃபார்ம் வந்து காமிக்காக இருக்கலாம், ட்ராஜிக்காக இருக்கலாம், ரொமான்டிக்காக இருக்கலாம், சேட்டரிக்காக இருக்கலாம், இப்படி எப்படி வேணாலும் இருக்கலாம். ஆனால் ஸ்டோரி, இந்த மாதிரி ஸ்டோரி நம்ம ப்ரெசென்ட் பண்ணுறோம் அப்படிங்கும் பொழுது நிறைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் நம்ம ப்ரெசென்ட் பண்ணலாம். இந்த ஒன்று காமிக்னா வெறும் காமிக் மட்டும்தான் இருக்கணும், இல்லைனா காமிக் வித் ட்ராஜடியோட தான் இருக்கணும் அப்படின்லாம் கிடையாது. ஒன் ஆஃப் மெனி அவைலபிள் பாயிண்ட் ஆஃப் வியூ, நிறைய அவைலபிளான நிறைய பாயிண்ட் ஆஃப் வியூவை ஸ்டோரியில் சொல்லலாம் அப்படிங்கிறாங்க. இது மேபி ரிட்டன் மோடில் கூட இருக்கும். எப்படி ஃபேண்டசி, அந்த கதையை வந்து ஃபேண்டசி பற்றியும் இருக்கும், ரியலிசம் பற்றியும் இருக்கலாம், இல்லை நேச்சுரலிசமாகவும் இருக்கலாம். டேல், இது ஷார்ட் டேர்ம்லேயும் இருக்குது. டேல் அப்படிங்கிறது ஒரு இன்சிடெண்ட் நடந்திருக்கும், அந்த இன்சிடெண்ட்டை ஸ்டோரியை எழுதுறது தான் டேல் அப்படிங்கிறது. இது எதை ஃபோக்கஸ் பண்ணுது அப்படின்னா ஆன் த கோர்ஸ் அண்ட் அவுட்கம் ஆஃப் ஈவெண்ட்ஸ், அதோடைய ஈவெண்ட் எப்படி வெளியில் வருது அப்படிங்கிறத பற்றி தான் ஃபோக்கஸ் பண்ணுது. இன்ட்ரெஸ்ட், அந்த கோர்ஸோட இன்ட்ரெஸ்ட் என்ன அப்படிங்கிறதும் அவுட்கம், அந்த ஈவெண்ட்டோடைய அவுட்கம் எப்படி இருக்குது அப்படிங்கிறதும் தான் ஃபோக்கஸ் பண்ணுது. ஃபார் எக்ஸாம்பிள் எட்கர் ஆலன் போய் எழுதின த கோல்டு பக் அப்படிங்கிற ஒரு இதில் வந்து அந்த மாதிரி இருக்குது. அடுத்து வந்து இன்னொரு டேல், இதை தவிர வேறு ஏதாவது ஒரு டேல் அப்படின்னு சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா ஓ ஹென்ரியோடைய ஒரு டேல். அது எப்படி அப்படின்னா அந்த ஒரு டேல் அந்த மாதிரி இருக்கும். அடுத்து இன்னும் நிறையா இது வச்சுருந்தாங்கன்னு வச்சுக்கோவே, ஸ்டாக்ஸ் வந்து நிறைய இருக்குது. சில இந்த டேல் ஸ்டாக்ஸ் வந்து நிறைய இருக்குது அப்படின்னா சில சமயங்களில் மேகசின்ஸாக வெளியிடுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் வந்து ஸ்டோரிஸ் ஆஃப் கேரக்டர்ஸ், அந்த ஸ்டோரிஸ் ஆஃப் கேரக்டர் வந்து எதை ஃபோக்கஸ் பண்ணுதுன்னா ப்ரொட்டகனிஸ்ட் இருக்கார் இல்லையா, ப்ரொட்டகனிஸ்டோடைய ஸ்டேட் ஆஃப் மைண்ட் எப்படி இருக்குது, அவங்களுடைய மோட்டிவேஷன் என்ன, இந்த எழுதும் பொழுது அதோடைய மோட்டிவேஷன் என்ன அப்படிங்கிறது. அப்படி இல்லைன்னா அவங்க வந்து சைக்காலஜிக்கலாக எழுதியிருப்பாங்க, இல்லை நிறைய குவாலிட்டிஸ் வந்து அதில் கொடுத்துருப்பாங்க. இன் சம் ஆஃப் த ஸ்டோரிஸ் ஆஃப் ஃபைட்டர், சில இப்போது டேலில் எப்படின்னா சில ஸ்டோரி எப்படி இருக்குன்னா சாதாரணமாக ஒரு கேரக்டர் ரெண்டு பீப்புள் கான்வர்சேஷன் பண்ணிக்கிற மாதிரியான கேரக்டர் தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஆண்டன் செக்ஹவ் எழுதின ரஷ்யன் மாஸ்டர் அப்படின்ற ஒரு டேல், அந்த ஒரு டேலில் ரெண்டு பீப்புள் பற்றி தான் சொல்லியிருப்பாங்க. ஆக்சுவலி ரஷ்யன் மாஸ்டர் அப்படின்னா ஐ திங்க் மிலிட்ரியில் இருக்கிறவங்கன்னு நினைக்கிறேன். அவனுடைய என்கவுண்டர்ஸ் எல்லாம் எப்படி இருக்குது, அவனுடைய அதை பற்றின கான்வர்சேஷன் தான் இந்த ரெண்டு பீப்புளுக்குள்ளே போகும். இப்படி ஒரு மெத்தட் இருக்குது. ரெண்டாவது மெத்தட் என்ன அப்படின்னா எர்னஸ்ட் ஹெமிங்வே எழுதுறாங்க. என்ன எழுதியிருக்காங்க அப்படின்னா என்னமோ க்ளீன் சம்திங் ஏதோ எழுதியிருக்காங்க. அது வந்து ஒரு ரெண்டு வெயிட்டர்ஸுக்கு நடுவில் இது ஒரு கான்வர்சேஷனாக இருக்கும். ஆனால் இது எப்படின்னா ஒரு மொட்டையாக என்ன சொல்ல வராங்கன்னே புரியாது, சும்மா ரெண்டு பேர்த்துக்கு நடுவில் ஒரு கான்வர்சேஷன் நடக்குது, இப்படி தான் இருக்கும். இன்னொரு வழி என்ன, இன்னும் வேறு எந்த மாதிரி இருக்கலாம் அப்படின்னா சில ஸ்டோரிஸை வந்து எதை இன்ட்ரெஸ்ட் காட்டும், எதில் இன்ட்ரெஸ்ட் காட்டும்னா ஆக்ஷன், எக்ஸ்டர்னல் ஆக்ஷன்லேயும் கேரக்டர்லேயும் இன்ட்ரெஸ்ட் காட்டும். ஆக்ஷன்லேயும் இன்ட்ரெஸ்ட் காட்டும், அட் த சேம் டைம் கேரக்டர் மேலேயும் இன்ட்ரெஸ்ட் காட்டும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கேரக்டரும் அவங்க ஏதோ ஒரு விஷயம் நடத்துவாங்க, லாஸ்ட்டாக அது ஒரு ட்விஸ்ட்டாக ஏதோ ஒரு ட்விஸ்ட்டு நடுவில் கொண்டு வருவாங்க, அதாவது சர்ப்ரைஸாக இருக்கும் நம்மளுக்கு. அப்படி அந்த மாதிரி ரொம்ப ஒரு நாவல் மாதிரியே நம்ம பார்க்குறதுக்கு அப்படி நாவல் மாதிரியே இருக்கும்.
அடுத்து என்ன சொல்கிறாங்கன்னா ஷார்ட் ஸ்டோரி. ஷார்ட் ஸ்டோரி அண்ட் நாவல் போத் ஆர் த சேம், லைக் போத் ஆர் சேல் இன் த சேம் போட். தட் மீன்ஸ் ஷார்ட் ஸ்டோரியும் நாவலும் ஒரே மாதிரி தான் இருக்குது. பட் ஆனால் இட் ஹேஸ் மெனி டிஃப்ரென்ஸ். எதில் டிஃப்ரெண்ட் ஆகுது அப்படின்னா டைமென்ஷனில் டிஃப்ரெண்ட் ஆகுது. இந்த டைமென்ஷனில் டிஃப்ரெண்ட் ஆகிறத அரிஸ்டாட்டில் என்ன சொல்கிறாருன்னா மேக்னிடியூட் அப்படின்னு சொல்கிறாரு. அடுத்து லிமிடேஷன் ஆஃப் லென்த்தில் டிஃபர் ஆகுது. போத் அதோடைய எஃபெக்ட் ஆகட்டும் இல்லை அது ஸ்டோரியை எப்படி அச்சீவ் பண்ணுது அதுலேயுமே அதோடைய லென்த்துமே வந்து இது டிஃபர் ஆகுது. அடுத்து இது டிஃபர் ஆகுதுன்னா சாய்ஸில் டிஃபர் ஆகுது. அவங்க எந்த மாதிரியான ஜான்ரேவை சூஸ் பண்ணுறாங்க அப்படின்ற அந்த சாய்ஸ் வந்து டிஃபர் ஆகுது. அப்புறம் அதில் இருக்கிற எலமெண்ட், அந்த எலமெண்ட் வந்து கொடுக்கக்கூடிய எஃபெக்ட் அதில் டிஃபர் ஆகுது. எல்லாமே சின்ன சின்னதாக மாறிடுது. இப்போ நாவல் அப்படின்னா எல்லாமே பெருசு பெருசாக இருக்குது. ஒரு கேரக்டர்னாலும் நிறைய கேரக்டர் இருக்கும். ஒரு ஒரு கதை, ஒரு சீன் அப்படின்னாலும் நிறையா இது போகும். அது மாதிரி இது வந்து கம்மியாக இருக்குது அப்படின்றாங்க. இதை பற்றி எட்கர் ஆலன் போய் மேலே பார்த்தோம் இல்லையா, அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா சில ஜான்ரே இந்த ஷார்ட் ஸ்டோரியில் இருக்கக்கூடிய ஜான்ரேவை பற்றி குறைகள் சொல்கிறாரு. என்னென்னா சில ப்ரோஸ் ஸ்டேல் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது ஒரு சிட்டிங்கில் உட்காந்து படித்து முடிச்சிட மாதிரி இருக்கும். அட்லீஸ்ட் ½ to 2 hour கூடயாச்சு நம்ம எடுத்துக்கிற மாதிரி இருக்குது. இது வந்து இருக்குது. இப்போது இதே ஷார்ட் ஸ்டோரி அப்படின்னு எடுத்துக்கிறோம் அப்படின்னா அதோடைய பாயிண்ட்ஸ் ஆகட்டும் எல்லாமே வந்து ரொம்ப டைட்டனாக இருக்குது. எல்லாமே வந்து ரொம்ப சின்ன சின்னதாக இருக்குது. அப்போ சின்ன சின்னதாக இருக்கும்போது என்ன ஆகுது, அந்த ஸ்டோரி வந்து ரொம்ப அந்த ஸ்டோரியோடைய கிளைமேக்ஸ் ரொம்ப க்ளோஸில் இருக்கிற மாதிரி இருக்குது. அதோடைய வேர்ட்ஸ் வந்து ரொம்ப க்ளோஸில் இருக்கிற மாதிரி இருக்குது. ரொம்பவே மினிமைஸ் பண்ணி வச்சுருக்கிற மாதிரி இருக்குது. இதனால் என்ன ஆகுதுன்னா ஷார்ட் ஸ்டோரி ரைட் பண்ணுறவங்க, இப்போ ஷார்ட் ஸ்டோரி நம்ம ஒரு புக்கு வாங்குகிறோம். ஷார்ட் ஸ்டோரி நம்ம எது ப்ரிஃபர் பண்ணுவோம், ஷார்ட் ஸ்டோரி, நாவல், இந்த ரெண்டில் எது நம்ம ப்ரிஃபர் பண்ணுவோம். நம்ம நல்லா படிக்கிறவங்க, ரொம்ப படிக்கிறது பிடிக்கும் அப்படின்னா கண்டிப்பாக நாவல் தான் ப்ரிஃபர் பண்ணுவோம், நாவல் தான் வாங்குவோம். ஏன், ரொம்ப நேரமாக உட்காந்து படிக்கலாம், ரொம்ப நாட்களாக நம்ம அதை உட்காந்து படிக்கலாம், ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக ஒரே தான் இன்ட்ரெஸ்டிங்காக அப்படியே போய்கிட்டே இருக்கும். ஆனால் ஷார்ட் ஸ்டோரி அப்படிங்கிறது ஒரு 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 5 minutes ஆர் 10 minutes முடிச்சிட மாதிரி தான் இருக்குது. அது வந்து ஒரு தூங்குறதுக்கு நம்ம கேட்குற மாதிரி தான் அந்த ஷார்ட் ஸ்டோரி அப்படி தான் இருக்குது. அதனால தான் ரைட்டர்ஸ் வந்து ஷார்ட் ஸ்டோரி ரைட் பண்ணுறவங்க எல்லாருமே குறைஞ்சிக்கிட்டே வர்றாங்க. நாவல், அவங்க எல்லாருமே நாவல் ரைட் பண்ணுறதுக்கு போயிடுறாங்க. ஷார்ட் ஸ்டோரி பிடிக்கிறவங்க, அதில் ரொம்பவே எஃபோர்ட்டாக இருக்கிறவங்க அவங்களாம் குறைஞ்சிக்கிட்டு வராங்க அப்படிங்கிறாங்க. ஷார்ட் ஷார்ட் ஸ்டோரி அப்படின்ற இது பார்க்குறோம். ப்ரோஸ் ஃபிக்ஷன் அப்படிங்கிறது ஒரு கிரேட் டைவர்சிட்டியை உருவாக்குது அப்படின்னு நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். அது அது எப்படி கிரேட் டைவர்சிட்டியை கவர் பண்ணுதோ, ப்ரோஸ் ஃபிக்ஷன் எப்படி கிரேட் டைவர்சிட்டியை கவர் பண்ணுதோ அதே மாதிரி தான் ஷார்ட் ஸ்டோரியும் கிரேட் டைவர்சிட்டி, ப்ரோஸ் ஃபிக்ஷன் மாதிரி கிரேட் டைவர்சிட்டியை உருவாக்குது, கவர் பண்ணுது அப்படிங்கிறாங்க. இது வெறும் 500 வேர்ட்ஸ் கொண்ட ஒரு ஸ்டோரி. இது வந்து அந்த இதோட லென்த் வந்து இந்த அளவு தான் இருக்கும். 500 வேர்ட் கொண்ட ஒரு லென்த் தான் இருக்கும். இதோடைய காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம் ஆஸ் ஹியூமன். ஹெர்மன் மெலிவ்ஸ் அப்படிங்கிறவர் பில்லி பட் அப்படின்ற ஒன்று எழுதியிருக்காரு. அது போல தான் இதோட காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம் இது மாதிரி தான் இருக்கணும் காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம். இப்படி தான் ஷார்ட் ஸ்டோரியில் காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம் இருக்கும் அப்படிங்கிறாங்க. The status of middle length between the tightness of the short story. அதோட மிடில் லென்த் பொறுத்து எதோட கம்பேர் பண்ணுறாங்கன்னா ஷார்ட் ஸ்டோரியோட டைட்னஸ் அது எப்படி இருக்குது, அதோடைய வேல்யூ எந்த அளவுக்கு போகுது, வெளியில் வந்து எந்த அளவுக்கு ரீச் ஆகுது, அதை பொறுத்து மிடில் லென்த் பிட்வீன் த டைட்னஸ் ஆஃப் த ஷார்ட் ஸ்டோரி அதை பொறுத்து அந்த மிடில் லென்த் அமையும் அப்படிங்கிறாங்க. அப்புறம் அப்படி மிடில் லென்த் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு பேர் நாவலெட் அப்படின்னு சொல்கிறாங்க. த ஃபார்ம் ஹேஸ் பீன் எஸ்பெஷலி எக்ஸ்ப்ளாய்ட். இந்த ஃபார்ம் வந்து ஜெர்மனியில் தான் எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணப்பட்டுச்சு. இதுக்கு இன்னொரு நேம் என்னென்னா நாவலே. ஓகேவா. ஆஃப்டர் இட் வேர்ட்ஸ், இது வந்து ஜெர்மனியில் யார் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்கன்னா கோத்தி அப்படிங்கிறவர் 1795 இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காரு. அதாவது ஒரு மிடில் லென்த் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, இப்போ அந்த ஷார்ட் ஸ்டோரியோட டைட்னஸ் எப்படி இருக்குது, அப்புறம் அது எந்த அளவுக்கு ரீச் ஆகுது, அதை பொறுத்து தான் அதுதான் மிடில் லென்த் அப்படிங்கிறாங்க அவங்க. அதோடைய அளவுகோல் எடுக்கல, அப்புறம் இவ்வளோ வேர்ட்ஸ் இருக்குன்றதை சொல்லலை. அவங்க வந்து அந்த டைட்னஸ், அந்த ஸ்டோரி இந்த ஷார்ட் ஸ்டோரி மாதிரி தான் இருக்கும், கொஞ்சம் வேணால் அதிகமாக இருக்கலாம். ஆனால் அது வந்து எந்தளவுக்கு வேல்யூபிளாக இருக்குது, எந்தளவுக்கு எக்ஸ்பென்சிவாக இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து சம்டைம்ஸ் அது நாவலெட் அப்படின்ற பேரில் கால் பண்ணப்படும்.